ஹாய் கியூட்டீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லபடியாக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th ஸ்டாண்டர்டுக்கு எப்படியோ எல்லோரும் நல்லபடியாக மார்க்ஸ் எடுத்து ப்ரமோட் ஆகிருப்பீங்க. ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்களே கிளாப்ஸ் தட்டிக்கோங்க பார்க்கலாம். ஓகே, பை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 7th மேக்ஸ் டேர்ம் 1 புக்கோட ஃபஸ்ட்டு சாப்டர் நம்பர் சிஸ்டம் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இட்ஸ் மீ இந்திரலக்ஷ்மி. நான் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸோட டாபிக்ஸையும் கவர் பண்ண போகிறேன் நம்மளோட இந்த யூடியூப் சேனலில். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு சாப்டரே பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். என்னடா இது டாப்பிக்கு, எப்போ பார்த்தாலும் நம்பர்ஸ் பற்றியே படிக்கிறோமேனு உங்களுக்கே சலிச்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, 6th நீங்கள் படிச்சிருக்கிறத விட கொஞ்சம் கான்செப்டை சேர்த்து நீங்கள் இங்கே படிப்பீங்க. சரியா? இப்போது லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் to understand the concept of addition and subtraction of integers, to understand the concept of multiplication and division of integers. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் போன வருஷமே டேர்ம் 3ல் இன்டீஜர்ஸ்னால் என்னன்னு படிச்சிருப்பீங்க. அந்த இன்டீஜர்ஸ் அப்படிங்கிற நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணலாம், எப்படி சப்ட்ராக்ட் பண்ணலாம், எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த லெசனில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் 4 ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ், அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4ஐயும் எப்படி நீங்கள் இன்டீஜர்ஸில் அப்ளை பண்ணுவீங்க, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. டு சால்வ் அப்ளைடு ப்ராப்ளம்ஸ் யூஸிங் த 4 ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் இன்டீஜர்ஸ். இப்போது அந்த 4 ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ், அதாவது ஆடு, சப்ட்ராக்ட், மல்டிப்ளை, டிவிஷன், இந்த 4ஐயும் எப்படி வேர்டு ப்ராப்ளம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் இந்த லெசனில் படிப்பீங்க. இப்போ ஒரு குட்டி ரீகேப்பில் என்ன, இன்டீஜர்ஸ்னால் என்னப்பா? இன்டீஜர்ஸில் நேச்சுரல் நம்பர்ஸ், 0, நெகட்டிவ் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும் மிஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நேச்சுரல் நம்பர்ஸ்மா. அதே 0 உங்களுக்கு தெரியும், 0 கண்டிப்பாக நம்பர் லைனில் வரைவீங்க. அப்புறம் நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் என்ன? மைனஸ் சிம்பிள் போட்டு நீங்கள் நம்பர்ஸ் எழுதுவீங்களா? -1, -2, -3 அப்படின்ட்டு. 0க்கு லெஃப்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கீழே ஒரு நம்பர் லைன் இருக்கா, ஃபிகர் 1.1ல் இங்கே பார்த்தீங்கன்னா 0 இருக்கா? 0க்கு லெஃப்ட் சைடில் -1, -2, -3, -4 அப்படி போயிட்டே இருக்கா? 0க்கு ரைட் சைடில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்னு போயிட்டே இருக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டிஜரும் 0லேருந்து ரைட் சைடு நோக்கி போகும்போது நம்பரோட வேல்யூ அதிகமாயிட்டே போகும், அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே 0லேருந்து லெஃப்ட் சைடு -1, -2, -3, -4 அப்படின்னு லெஃப்ட் சைடு போயிட்டே போச்சுன்னு வைங்க, அப்போது அந்த நம்பரோட வேல்யூ கம்மியாயிட்டே போகுது. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? -1 விட -2 சின்ன நம்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இன்டிஜர் அட் பாயிண்ட் ABCD அப்படின்னு இங்கே கீழே 2வது ஃபிகர் இருக்குல்ல, 2வது டயக்ராம், அதில் ABCDன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. A +3 டினோட் பண்ணுது, B +7 டினோட் பண்ணுது, C -5, D -1 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம இங்கே கீழே இருக்கிற இந்த ட்ரைதீஸோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? இன்னத்து கிளாஸில் ட்ரை திஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? ரைட் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ இப்போ நம்ம இந்த 5 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இப்போ நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ரைட் த ஃபாலோயிங் இன்டீஜர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. -5, 0, 2, 4, -6, 10, -10. அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் ஆர்டராக எழுதணும், அதுதான் அசெண்டிங் ஆர்டர். அதே டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணணும்? பெரிய நம்பர் எதுவோ அதை ஃபஸ்ட் எழுதிட்டு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ கொஷின் ஃபஸ்ட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். -5, 0, 2, 4, -6, -6 +10, -10.
ப்ளஸ் சிம்பிள் இல்லாமல் வெறும் 10னாலும் அது +10 தான் அர்த்தம். நீங்கள் அதை +10னும் படிக்கலாம், இல்லை வெறும் 10னும் படிக்கலாம். ஸோ இதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட கொஸ்டின். -5 0 2 4 -6 10ன்னு சொல்லலாம், இல்லைன்னா +10ன்னு சொல்லலாம். கூடவே பக்கத்தில் நெக்ஸ்ட்டு -10 கொடுத்துருக்காங்க. இது எப்படி நீங்கள் சின்ன நம்பர்லேருந்து எழுதலாம்? இப்போ நீங்கள் நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ்ன்னு நான் சொன்னேன். அதே 0லேருந்து டுவர்ட்ஸ் ரைட் போனீங்கன்னா நீங்கள் அதை வந்து என்னன்னு சொல்லலாம், பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ சின்னதுலேருந்து போகும்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகணும், சரிங்களா? அப்போது -10 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். அதுக்கப்புறம் -6, அதுக்கப்புறம் -5, அதுக்கப்புறம் 0, அப்புறம் 2, அப்புறம் 4, 10. ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். -10, -6, -5, 0, 2, 4, 10. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் என்ன? இஃப் த இன்டீஜர்ஸ் -15, 12, -17, 5, -1, -5, 6 are marked on the number line, then the integer on the extreme left is. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்பர் லைனில் நம்ம மார்க் பண்ணோம்னா அப்போ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் இந்த நம்பர்ஸ்லேயே இருக்கிறதுல எது ரொம்ப லெஃப்ட் சைடில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த நம்பர் லைன் பாருங்கள். நம்ம நம்பர் லைன்னா என்னென்னு படித்தோம் இல்லையா, அதை ரீகால் பண்ணோம் இல்லையா, அதில் பாருங்கள் லெஃப்ட் சைடில் மைனஸ் போக போக பெரிய நம்பர்ஸ் எல்லாமே, அதாவது வேல்யூவில் இப்போ 1 2 3 அப்படின்னு பார்க்கும்போது -1 0 கிட்டக்க இருக்குது. அதே -8 வந்து இங்கே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே 0க்கு ரைட் சைடில் இருக்குது. நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்னு வரும்போது இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கிறனால நீங்கள் நெகட்டிவ் நம்பர்ஸோடு தான் செக் பண்ணணும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா -17 இருக்குது, -15 இருக்குது. ஸோ -15 எழுதிட்டு தான் -16, -17 அப்படின்னு வரும் இல்லையா? அப்போ ஆன்சர் என்ன? -17. ஸோ த ஆன்சர் ஃபார் த செகண்ட் கொஸ்டின் இஸ் -17. சரிங்களா? இப்படி தான் இங்கே நான் கீழே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் லைன். இப்போ 0 நடுவில் இருக்கா, 0க்கு ரைட் சைடில் நம்பர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா, 1 2 3 4 5ன்னு. அதே 0க்கு லெஃப்ட் சைட் பாருங்கள், -1 -2 -3 -4 -5 அப்படியே குறைஞ்சிட்டே போகுதா வேல்யூ. ஸோ லெஃப்ட் சைட் இருக்கிறதுலையே லெஃப்ட் சைடு எதுவாக இருக்கும் இந்த கொஸ்டினில்? ஆன்சர் -17. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேட்டர்ன். இங்கே வந்து fill in the blanks மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பேட்டர்ன் கொஸ்டின்னு. நீங்கள் ஏற்கனவே போன வருஷம் சிமெட்ரி அப்படிங்கிற லெசனில் எப்படி பேட்டர்ன்ஸை சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இங்கே ஒரு blank, இங்கே ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க, -40 டேஷ் டேஷ் -10 0 டேஷ் 20 30 டேஷ் 50. இப்போ இதோட ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா -50 40 -40 கொஸ்டின்லேயே இருக்குது. -40க்கு அப்புறம் -30 -20 வரும். அப்புறம் -10 0 0க்கு அப்புறம் 10 20 30 40 50. இங்கே பார்த்தீங்கன்னா 10 10 ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. ஸோ 10 10 ஆட் பண்ணி தான் நான் ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபோர்த் கொஸ்டின். கம்பேர் த கிவன் நம்பர்ஸ் அண்ட் ரைட் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இன் த பாக்ஸஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, அதாவது ஏபிசி நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 65 தானே -65. எப்போவுமே பாசிட்டிவ் நம்பர் தான் நெகட்டிவ் நம்பர் விட பெரிய நம்பர் இல்லையா? அது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ 65 தான் -65 விட பெரிய நம்பர். ஸோ 65 பக்கம் தான் நீங்கள் போடுவீங்க. 65 இஸ் கிரேட்டர் தென் -65. சரிங்களா? அடுத்தது 0 பெருசா இல்லை 1000 பெருசா? 1000 தான் பெருசு. அப்போ எந்த பக்கம் வந்து இருக்கணும்? ஸோ 0 இஸ்
லெஸ்ஸர் தென் 1000 அப்படின்னு எழுதலாமா? சரிங்களா? அடுத்தது இந்த பக்கம் -2018 இருக்குது, இங்கே -2018. இப்போ 2018 -2018 -2018 ரெண்டுத்துலேயுமே மைனஸ் இருக்குது, ஒரே நம்பர் வேறு, அப்போது ரெண்டுமே ஈக்குவல் நம்பர்ஸ் தானே, அப்போது ஈக்குவல் டு த ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரைட் த கிவன் இன்டீஜர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன? கிரேட்டஸ்ட் நம்பர், அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் டு ஸ்மாலஸ்ட் நம்பர், அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு நீங்கள் எழுதணும். ஸோ இதுதான் கொஸ்டின். -27, 19, 0, 12, -4, -22, 47, 3, -9, -35. இதை நீங்கள் எப்படி டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா -27, 19, 0, 12, -4, -22, 47, 3, -9, 30, -35. இதுதான் கொஸ்டின். இதை நீங்கள் எப்படி நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் எழுதுவீங்க? இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன? பாசிட்டிவ் நம்பர் 47, அதுக்கப்புறம் 19, அதுக்கப்புறம் 12, அப்புறம் 3, 0 வரைக்கும் பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதனால் நம்ம கரெக்டாக எழுதிடுவோம். அதுக்கப்புறம் நெகட்டிவ் நம்பர் கரெக்டாக பார்த்து எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறம் -4, அதுக்கப்புறம் -9, -22, -27, -35. ஸோ இதுதான் ஃபோர்த் கொஸ்டினோட, இது ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர். சரிங்களா? ஐ ஹோப் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுத்தது உங்கள் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு உண்மையாகவே என்னோடய வீடியோ லெக்சர் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தட் தினமும் இனி நான் ரெகுலராக வீடியோஸ் போடுவேன். அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ அப்டேட் கிடைக்காது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட டவுட்ஸ் என்னன்னு கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். தேங்க்யூ ஆல்.